அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, நம்ம இன்டர்நெட், இந்த சோஷியல் மீடியா இதை பற்றியெல்லாம் இன்னைக்கு இளைஞர்கள் யூஸ் பண்ணுறாங்க. இதை தவிர்க்க முடியாத ஒரு அத்தியாவசியமான விஷயமாக ஆயிடுது. அதுலேயும் இப்போ மொபைல்லலாம் ஆக்சசபிலிட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மொபைலில் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறது, முகம் தெரியாத நபர்களுடன் நட்பு உறவாடுவது, இதெல்லாம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம இதை கேர் பண்ணணும், இல்லை இதை கண்காணிக்கணும், இதில் எப்படி நம்ம பெரியவர்களுடைய பார்வை எப்படி இருக்கணும், அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளை சுற்றி மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அது ஊடுருவதை நம்ம தடுக்கவே முடியாது, நம்ம அதை தவிர்க்கவும் முடியாது. பல மாற்றங்கள் நம்மளை சுற்றி நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மாற்றத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட இணைத்து கொள்ளணும், அதை எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல தான் ஒரு அடாப்டபிலிட்டி, பாசிட்டிவ் அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது முதல்ல பெரியவங்க இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை, ஆக்கங்களை கலந்து ஆலோசித்து பிள்ளைகளுடைய அந்த நோக்கத்தையே நம்ம விதைக்கும் பொழுது, அப்போ அவங்க அந்த நோக்கத்துக்காகவே போகும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க ஈடுபட்டா கூட அவங்க நோக்கம் மாறாம தவறாக உபயோகப்படுத்தாம இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருந்தோம்னாலே போறோன்றது தான் என்னோட கணிப்பு. ஏன்னா இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, ஆனால் அதுக்கு அடிமையாகாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ எதனால இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லை, என் பொறுப்புகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன், எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு இல்லை, எனக்கு டைம் தான் பாஸ் பண்ணணும், நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் எப்பவும் ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ இதை கூட தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா எதனால இது போக போக ஒரு பிரச்சனையாக ஆகக்கூடும்னு நான் சொல்றேன் பாருங்க. என்னதான் உங்களுக்கு கடமைகளே இல்லை, கோல் இல்லை அப்படின்னா முதல்ல அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவதே தவறு. எந்த ஒரு காலகட்டத்திலுமே நமக்கு ஏதாவது ஒரு கோல் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ பர்சனலாக நம்மளோட குடும்ப தேவைகள் எல்லாம் முடிஞ்சு, குடும்ப பொறுப்புகள் எல்லாம் முடிந்துட்டா கூட அத்தோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சு இந்த உலகத்துல அப்படின்னு எந்த ஒரு மனிதனுமே நினைக்க உரிமை கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்வியல் படி அடுத்த கட்டமாக சமூகத்தை பற்றி நாம நிச்சயமாக கவலைப்பட வேண்டிய கட்டத்துல இருக்கோம். ஸோ அப்போ சமூகத்துல பத்தி கவலைப்படுறது அதாங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம், அதுதாங்க நாங்க ஃபேஸ்புக்கில் போஸ்ட் எல்லாம் போட்டு லைக் கமெண்ட்லாம் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ஒரு வேர்ச்சுவலான ஒரு உலகம். அந்த உலகத்துல இருக்கிறது ஒரு லெஸ் தென் 2% கூட இருக்க மாட்டாங்க பாப்புலேஷன்ல. ஸோ அதுல வரக்கூடிய வியூஸ் ரொம்ப பயஸ்டா இருக்கும், தனி மனிதனுடைய அபிப்பிராயங்களாக இருக்கும். ஸோ அதுலேயே நம்ம ஊன்றி போய் அதுலேயே நம்ம அப்சஸ்டாக இருக்கும்பொழுது என்ன ஆகும்னாக்கா, நம்ம ரியாலிட்டியை மிஸ் பண்ணிடுவோம். ரியலாக நம்ம சமூகத்தில் நம்ம நகரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பேசுகிறாங்க, எப்படி உலகம் போயிட்டுருக்குன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். அடுத்தது நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன், பர்சனல் ஒர்க்கு, டொமஸ்டிக் ஒர்க் இதையெல்லாம் புறக்கணிக்கக்கூடிய நிலைக்கு கூட சில பேர் தள்ளப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம டயட்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல், இல்லாட்டினா நல்லா ஹெல்த்தியாக சமைச்சு நல்லா சாப்பிட்ணுன்ற ஒரு ஆட்டிடியூட் கூட இல்லாமல் நிறைய நேரம் இந்த ஃபேஸ்புக்கில் சாட்டிங்கில் இருக்கணுமேங்கிறதுக்காக கூட பல பேர் ரெடிமேடாக இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு ஃபேஸ்புக்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கூட பல பேரை நான் இன்னைக்கு சந்திக்கிறேன். ஸோ இதை மாதிரி இருக்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக இது நேரடியாக மற்றவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு பர்சனலாக அவங்களோட வாழ்வியல் இதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு இதே மாதிரி செடென்டரி லைஃப் ஸ்டைல் வச்சுருந்தாங்கன்னா மனதளவில் அவங்களுக்கு பல விதமான, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்பல்ஸ் கண்ட்ரோல்லாம் குறையும். அடுத்தது உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படக்கூடிய கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது உறக்கமின்மை, இதனோட ரொம்ப ஒரு தாக்கம் அவங்களுக்கு ஸ்லீப்லெஸ்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரத்த அழுத்த நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதையுமே அளவுக்குள் இருக்கணும். அடுத்தது இன்னொன்று பார்க்க போனீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக விளைவுகள் தெரியாமல் அறிமுகம் படுத்திக்கிட்டு வெளி மனிதர்களோட உறவாடும் பொழுது ஆபத்தில் கூட கொண்டு விடக்கூடிய நிலைகளை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எத்தனையோ பார்க்குறோம், மீடியாவில் அதெல்லாம் நிறைய இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க.
என்னோட கவுன்சிலிங்ல நிறைய பேர் எனக்கு இத பத்திலாம் வந்து வந்திருக்காங்க. பட் இத்தனை தெரிஞ்சும் கூட இன்னமும் வந்து பல பேர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. குறிப்பாக இந்த மேட்ரிமோனியல் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து விக்டிம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, கைம்பெண்கள், விடோவர்ஸ், டைவர்ஸீஸ் இவங்கெல்லாம் வந்து டெஸ்பரேட்டா இருப்பாங்க ஒரு பார்ட்னர் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்தது வந்து நெடுநாள் ஆகி திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய முதிர்கன்னிகள் இல்ல வந்து இளைஞர்கள் 35 வயது ஆனவர்கள் இந்த மாதிரி திருமணம் ஆகாம இப்ப இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல ஏமாற்று வேலைகள்ல ஈடுபடுற கூட்டம் வந்து அதிகரித்து கொண்டே தான் இருக்கு நாட்டுல. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து இலக்காகாம இருப்பதற்கு வந்து ஒரு புரிதல் வேணும். சட்டுன்னு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்பிடுறது, எந்தவித ஒரு லாஜிக்கும் இல்லாம மற்றவர்களோட பகிர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து எத்தனைக்கு எத்தனை நம்ம வந்து ஒரு 4 பேரோட பகிர்ந்து நம்ம இதை மாதிரி ஒன்று அப்ரோச் பண்ணுறோம், இதை மாதிரி ஒன்று செய்கிறோம் அப்படின்னாக்கா அது எந்த அளவுக்கு ஓப்பனாக ஒருத்தரோட டிஸ்கஸ் பண்ண முடியறதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தவறான செயலில் ஈடுபடலை அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம். இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற போது அதை ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும், அதை ரெண்டாமன் தெரியாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சானாலே அப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ரெட் லைட் எரியணும். ஏன்னா அது தவறான விதத்தில் கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் புரிந்துக்கணும். நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நமக்கு நெருக்கமான இருக்கிறவர்களோட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவில் இருந்ததுன்னா அது ஆபத்தில் கொண்டு போய் முடியாது. ஸோ அதை மாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட சோஷியல் நெட்வொர்க்லாம் பண்ணும்பொழுது நமக்கு நமக்கு நம்பிக்கையானவர்களை வந்து நம்ம கூட வந்து கலந்தாலோசித்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணும்பொழுது தப்பு இருக்காது. இதுலயே வந்து சில பேர் வந்து கூட்டாக சேர்ந்து தவறு பண்றவங்களும் இருக்காங்க. அது மாதிரி கூட என்கிட்ட கவுன்சிலிங்ல வந்திருக்கு. அது வந்து என்னன்னாக்கா கூடா நட்பு அப்படிங்கிறது. ஸோ அத மாதிரில போய் மாட்டிக்கிட்டாக்கா அது இன்னும் ஒரு பெரிய விதத்துல ஒரு ஆபத்துல கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால உலகமே நம்ம கைக்குள்ள இருக்கு. அதுல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகளை நம்ம வந்து பெற முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகளை பெற தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அதை வந்து தன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் இல்லைனாக்கா ஏற்கனவே ஒரு ஆங்ஸைட்டி இருந்து, ஏற்கனவே ஒரு டிப்ரெஷன் இருந்து, இல்லை மூட் ஸ்விங்ஸ் இருந்து, இல்லை சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு டெண்டன்சி இருக்கு. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளுடன் ஒரு இதுல போகும் பொழுது அந்த பிரச்சனைகள் டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இன்னும் பெருகுமே தவிர அதற்கான தீர்வு இதுவாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்குள்ள இருக்குன்னா இதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பேசி நம்ம ஒருத்தரோட மனமிட்டு பேசி அந்த பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியா வந்து நம்ம வந்து தீர்வை காணலாம். அதற்கப்புறம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நம்ம இதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை வந்து ஒரு அளவாக எப்படி சாப்பாடு சாப்பிடும் பொழுது ஊறுகாய ஒரு ஓரத்துல தான் வைப்போம், அது ஒரு ருசிக்காக. அது மாதிரி நம்ம வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட்டை வாழ்க்கையில சேர்த்துக்கொள்ளும். சரி நேயர்களே, மேலும் பல கருத்துக்கள் நாளை சந்தித்து உரையாடலாம்.